Hello everyone, this is Sadish from Explore Academy. Dear aspirants, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும். சப்போஸ் பிகினர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே எழுதலாம், எஸ்எஸ்சி எழுதலாம், யூபிஎஸ்சி இந்த மாதிரி வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எல்லா எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்படி என்ன சார் இதில் கேட்பாங்கன்னா சில விஷயம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம கண்ட்ரி வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி கூட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்கீம் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்ம வேர்ல்டு வைடில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு டூர்னமெண்ட் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட் போயிருக்கு, அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் வந்துட்டு ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு, இல்லை ஒரு ஃபேமஸான ஆத்தர் வந்துட்டு ஒரு புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு வந்துட்டு நேஷ்னல் அவார்டு போய் சேருது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இட்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம்ஸுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மினிமம் லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். சப்போஸ் இஃப் யூஆர் கெட்டிங் ரெடி ஃபார் எனி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ஆர் யூபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நமக்கு முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த செஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு 1 by 1 ஜூன் 1 இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன நடந்துச்சு, நேஷனல் லெவலில் என்னென்ன நடந்துச்சு, ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நடந்துச்சு, இப்படி 1 by 1 வந்துட்டு ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ எம் ஷுவர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் ஹவ் கிளியர் ஐடியா. ஓகேங்களா? எனக்கு இந்த வீடியோ செஷன் முடிகிற வரைக்கும் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் இனிமேல் டே பை டே ஜூன் 1 மாதிரி, ஜூன் 2, ஜூன் 3, ஜூன் இந்த மாதிரி எவ்ரி டே வந்துட்டு உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த சேனலுக்கு வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் லைவ் செஷன் போகும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா வாட் வி ஆர் டுடே இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அவங்க நம்மளை சின்ன வயசுலேருந்து நமக்கு எஜுகேஷன் கொடுத்து ப்ராப்பராக கைட் பண்ணி நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து, ஓகேங்களா, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான், அந்த பாராட்டுறதுக்காகத்தான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வந்துட்டு குளோபல் பேரண்ட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உலக பெற்றோர் தினம். இதை யார் அறிவிச்சிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், யூஎஸ்ல இருக்கு. இப்போ ஒரு சில டவுட் உங்களுக்கு வரும், யுனைடெட் நேஷன்னா ஏதாச்சும் பர்டிகுலர் கண்ட்ரியா? அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஒரு பல நாடுகள் சேர்ந்த அமைப்புன்னு சொல்லுவேன். என்ன சொல்ல போனால் அட் ப்ரெசன்ட்ல வேர்ல்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே இதில் மெம்பராக இருக்கு. அட் ப்ரெசன்ட்ல 193 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதில் மெம்பராக இருக்கு. ஓகேங்களா? இதோட ஜெனரல் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டோனியோ குட்டேரஸ். இதை ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2012 இருந்து. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒன்ஸ் வேலை கிடைக்கிற வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் அதை நம்ம பண்ணுறோம். ஒன்ஸ் ஒரு சில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட சுயநலத்துக்காக வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ணாமலே நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். அது உண்மையிலே வந்துட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அவங்களுக்கு அது வேதனை தான் கொடுக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா வயசான காலத்தில் அவங்க என்ன பெருசாக நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டு போகிறாங்க? ஓகேங்களா? ஒன்று லவ், அன்பு மட்டும்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கிறது சாதாரண விஷயம் தான் சொல்ல வரேன். அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு விஷ் பண்ணுறது, பேரண்ட்ஸோட மேரேஜ் டே என்னைக்குன்னு பார்த்து அதுக்கு விஷ் பண்ணுறது, உங்களோட சின்ன சின்ன விஷயங்களாலும் அவங்கக்கிட்ட வந்துட்டு முடிவு எடுக்கும் போது அவங்க கூட என்ன சொல்கிறது கன்சல்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது என்னன்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் ஆகும் போது என்ன ஆகுனா, ஸோ தே வில் ஃபீல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பண தேவை இருந்தால் கூடயும் நம்மகிட்ட கேட்கறதுக்கு கூடயும் ரொம்ப கூச்சப்படுவாங்க, எஸ்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த
எவ்ரி பேரண்ட்ஸ் ஓகேங்களா, வேர்ல்டில் உள்ள எல்லா பார்ட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸையும் ஆனர் பண்ணுற விதமாக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், உலக பால் தினம். எஸ், வேர்ல்ட் மில்க் டே. மார்னிங்கில் நம்ம குடிக்கிற காப்பியில் ஆட் பண்ணுற மில்காக இருக்கட்டும், இல்லை மதியானம் நம்ம ரைஸ்க்கு எடுத்துக்கிற கர்டாக இருக்கட்டும், ஸ்வீட்டில் இருக்க கீயாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா மில்க்ல இருந்து தான் கிடைக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளில் வந்துட்டு முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணுதுன்னா மில்க் ப்ளே பண்ணுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இல்லை கால்சியமாக இருக்கட்டும், நம்மளோட பாடியை வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த மில்க் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வேர்ல்டு வைடு ஓகேங்களா, உலகளவையில் வந்துட்டு இந்த பாலோட முக்கியத்துவத்தை வந்துட்டு நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்ரி இயர் ஜூன் 1 வந்துட்டு வேர்ல்டு மில்க் டே, அதாவது உலக பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயத்தை வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1945. அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, அதில் ஒன்று தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். சரிங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. இதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா ரோம், கேபிட்டல் வந்துட்டு ரோம். ஃபஸ்ட்டு இதை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 2001 இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா, வேர்ல்டு மில்க் டே வந்துட்டு எவ்ரி இயர் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 1 இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2001 இருக்கும். ஓகேங்களா, இதை யார் ப்ரொக்ளைம்னா அறிவிக்கிறது சொல்கிறேன், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்துட்டு -7.3% வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம அந்த கண்ட்ரியோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு புக் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த புக்குக்காக ஒரு 200 ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த புக்கோட அந்த குட்ஸோட ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஒரு 200 ருபீஸ். ஒரு கடையில் போய் ஹேர் கட் பண்ணுறேன், அங்கே வந்துட்டு ஒரு 300 ருபீஸ் கொடுக்குறேன்னா அவங்க பண்ண அந்த சர்வீஸோட ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு டோட்டலாக இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலியமா, எல்லா ஆர்கனைசேஷன் மூலியமா டோட்டலாக எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, ப்ளஸ் அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எவ்வளோ ஆர்கனைசேஷன் இருக்கு, அது மூலியமா மொத்தமாக எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்ம கண்ட்ரியோட ஜிடிபின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் மட்டும் ஒரு 1000 ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்துட்டு அது ஒரு 1000 ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனும் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 2 கோடி ரெவன்யூ பண்ணுது. அப்போ இந்த 1000 ஆர்கனைசேஷன் மூலியமா சர்வீஸ் பண்ணக்கூடிய 1000 ஆர்கனைசேஷன் மூலியமா நமக்கு ஒரு 2000 கோடி கிடைச்சிருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய 1000 ஆர்கனைசேஷன் மூலியமா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 3000 கோடி கிடைச்சிருக்கும். இப்போ டோட்டல் சர்வீஸோட வேல்யூ 2000 crore, டோட்டல் குட்ஸோட ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 crore. எல்லாமே சேரும்போது நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி என்னவா இருக்குன்னா 5000 crore இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி வந்துட்டு ஒரு 100 crore இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இயர் வந்துட்டு ஒரு 105 crore இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ செக் பண்ணி பார்த்தா 100 கம்பேர் பண்ணும்போது 105ல வந்துட்டு 5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 100னாவே டேரெக்டாக 5% சொல்லிக்கலாமா? ஓகே, அப்போ இன்க்ரீஸ்னால் நம்ம வந்துட்டு ப்ளஸில் மென்ஷன் பண்ணுவோம். இது ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு ஒரு 100 crore இருந்தது வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு 80 crore தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ செக் பண்ணி பார்த்தா 20 crore கம்மியாக இருக்குது. அப்போ 100 கம்பேர் பண்ணும்போது 20% வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரோட ஜிடிபி வந்துட்டு -7.3% வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா பேண்டமிக். ஓகேங்களா, கோவிட்னால வந்துட்டு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்
மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா வந்துட்டு எந்த ரெவென்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகாதனால தான் இப்போ ஜிடிபி வந்துட்டு மைனஸில் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த டேட்டாஸ்லாம் வந்துட்டு நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். ஓகே, இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மத்திய புள்ளி விவரம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம்னு சொல்கிறேன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க வைரஸோட கோவிட்-19 வைரஸோட ஒரு வேரியண்ட்டுக்குமே வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் வேரியண்ட்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலி, அதோட ஒரு பார்ட்டு தான் கோவிட்-19. நார்மலாக ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் வரும்போது அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிடும், காப்பி ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது அப்படியே உருமாறிக்கும் சொல்லுவாங்க. இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் லாக் பண்ணும்போது நம்பர் இருக்கும் தெரியுமா, 1 2 3 இருக்கும். நம்ம சூட் கேஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 1 2 3 தான் ஒரிஜினல்னா நம்ம அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்? 2 1 3 சேஞ்ச் பண்ணலாம், 1 3 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம், 3 1 2ன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரிஜினல் பேட்டர்ன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 தான். ஆனால் அதுலேருந்து நம்ம ரெடி பண்ண 3 1 2 1 3 2 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட வேரியண்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் வைரஸும் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அதோட ஒரிஜினாலிட்டியிலேருந்து கொஞ்சம் அப்படியே உருமாறி நியூ வேரியண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்படி லேபில் டெஸ்ட் பண்ணும்போது யூகே யுனைடெட் கிங்டமில் வந்துட்டு கண்டுபிடிச்ச அந்த வேரியண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்துட்டு B1351 அந்த வேரியண்ட்டுக்கு என்ன பேர்னா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பிரேசிலில் கண்டுபிடிச்ச P1 அதுக்கு பேர் வந்துட்டு காமா. இந்தியாவில் ரீசெண்டாக வந்துட்டு B16172 இந்த வேரியண்ட்டுக்கு வந்துட்டு டெல்டான்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த நேம் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டராக வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த கோவிட் லாஸ்ட் இயர் வரும்போது அந்த வைரஸ் வந்துட்டு சைனீஸ் வைரஸ்ன்னு சொன்னார். அதுக்கு சைனா பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த வைரஸை வந்துட்டு இந்தியன் வைரஸ்னு வந்துட்டு இன்டர்நேஷனல் மீடியாலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே வந்துட்டு இந்தியா அதுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க. அப்போ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா WHO வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் அந்த கண்டுபிடிச்ச நியூ வேரியண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த கிரீக் லெட்டர்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு இருக்கீங்களா, அதுலேருந்து அப்படியே அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அப்போ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு என்ன மாதிரி விஷயம்லாம் கேட்கலாம் அப்படின்னா இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த கோவிட்-19 நியூ வேரியண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பேர் கொடுத்துருக்காங்க WHO அப்படின்னு கேட்டால் அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா. சரிங்களா? இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த யுனைடெட் கிங்டம் யூகேன்னு பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் யூகேனா இங்கிலாந்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. யுனைடெட் கிங்டம்ங்கிறது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் அண்ட் நார்த்தன் அயர்லாந்து இதெல்லாமே சேர்ந்த ஒரு கண்ட்ரி தான் நம்ம என்ன சொல்லுவோம், யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். எஸ், இனிமேல் புதுசாக வரக்கூடிய நியூ பார்லிமெண்ட் பில்டிங், அதை சுற்றி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், தென் பிரைம் மினிஸ்டரோட ஹவுஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இதெல்லாமே சேர்ந்து இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் தான் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக ஏன் இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 2021 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, இதை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை விசாரிச்ச வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் DN பட்டேல் அண்ட் ஜஸ்டிஸ் ஜோதி சிங் வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, பர்டிகுலர் எதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாங்க. அது போக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற 1000+ லேபர்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே போகிறது கிடையாது, எல்லாமே இங்கே ஹால்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்துட்டு கோவிட் ப்ரோட்டோக்கால் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் இங்கே எல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த நவம்பர் 2021 வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு சைன் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்
ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேன்சல் பண்ணும், சஸ்பெண்ட் பண்ணும் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த கேஸ வந்து தள்ளுபடி பண்ணி, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுநலன் கருதி போட்டது கிடையாது. ஏதோ மோட்டிவேஷனால போட்ட மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த யாரு அப் அ அந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ, அவங்களுக்கு 1,00,000 வந்துட்டு ஃபைன் போட்டுருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் கீழ வந்துட்டு எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அ பார்லிமென்ட் பில்டிங், கவர்ன்மென்ட் ஆஃபீஸஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அதே மாரி இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இபிஎஃப்ஓ அண்ட் இஎஸ்ஐ ஸ்கீம்ஸ் திட்டங்கள். ஓகேங்களா? இதுல இப்ப கோவிட்-19ல வந்துட்டு இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இத பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, மந்த்லி என்னோட சேலரிலேருந்து பிஎஃப் பிடிக்கிறாங்க. பிஎஃப்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேங்களா? ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு கம்பெனில வொர்க் பண்றேன் அப்படின்னா, அந்த கம்பெனில வந்துட்டு மினிமம் ஒரு 20 எம்ப்ளாயீஸ் வொர்க் பண்ணாவே, அந்த கம்பெனி வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்துட்டு இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணது மூலியமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் என்னோட சேலரி வந்துட்டு பேசிக் சேலரி வந்துட்டு 10,000 அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட 10,000ல 12% 1,200 வந்துட்டு என் சேலரிலேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கு ஈக்குவலான 1,200 அந்த கம்பெனியும் போடும். அப்ப பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்துட்டு 2,400 வந்துட்டு அந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த எஸ். இப்ப நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன்னா, கண்டிப்பா எனக்கு அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட்க்கு பேர் என்ன? அந்த அக்கவுண்ட்க்கு வந்து நம்பர் இருக்கு. யுஏஎன் யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர். இட்ஸ் 12 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில வந்துட்டு எம்ப்ளாயியா இருக்கணும். அதே மாரி அந்த கம்பெனிஸ்ல வந்துட்டு மினிமம் 12 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் ஆச்சும் எம்ப்ளாயீஸ் ஆச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி வந்துட்டு இந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அவங்களோட கம்பெனிய. சரிங்களா? இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி எவ்ரி மந்த் ஒரு 2,400 வந்துட்டு புடிச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 இயர்ஸ் முடியும்போது எவ்வளோ சேர்ந்திருக்கும் ஓகேங்களா? இப்போ 20 இயர்ஸ் முடிஞ்சு நான் ரிட்டயர் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த 20 இயர்ஸ் ஃபுல்லா மந்த்லி பிஎஃப் எவ்வளோ புடிச்சாங்களோ, அதோட டோட்டல் அமௌண்ட் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து எனக்கு ரிட்டர்னா குடுத்துருவாங்க. இஸ் தட் கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? இப்படி நான் வந்துட்டு இப்போ நான் இந்த எனக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் பிளஸ் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது 2லயுமே வந்துட்டு நான் என்னோட ஆக்டிவ் மெம்பரா நான் இருப்பேன். ஆக்டிவ் மெம்பர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எந்த எந்த மாசம் வரைக்கும் உங்களோட மணி வந்துட்டு கரெக்ட்டா போய் அந்த இபிஎஃப் அக்கவுண்ட்ல ஆட் ஆகுதோ, அது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் மெம்பரா இருப்பீங்க. ஒன்ஸ் அங்க இபிஎஃப் அக்கவுண்ட்ல வந்துட்டு உங்களுக்கான அந்த மணி மந்த்லி போகல அப்படின்னா, ஆக்டிவ் மெம்பரா கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் மெம்பரா இருக்கக்கூடிய இபிஎஃப்ஓல வந்துட்டு ஆக்டிவ் மெம்பரா இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு கோவிட்-19னால இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இப்ப அது சேஞ்ச் ஆகும். இப்ப நான் ஒரு 5 இயர்ஸ் தான் நான் ஆக்டிவ் மெம்பரா இருக்கேன்னா, எனக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் 10 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, வொர்க் பண்ணி அந்த கரெக்ட்டா பேமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 6,00,000 இருந்தத, இப்போ வந்து 6,00,000ல இருந்து 7,00,000 அறிவிச்சிருக்காங்க. ஓகே. இப்ப இது நெறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் கோவிட்லயே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 வந்துட்டு மொத்தமா என்னோட பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்து புடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட சேலரில இருந்து புடிச்ச டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஒரு 30,000 அப்படின்னா, அதோட 75% சப்போஸ் தேவைன்னா கோவிட் டைம்ல வந்துட்டு என்னால வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. இபிஎஃப்ஓ. சரிங்களா? அதே மாரி இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், என்னோட சேலரில இருந்து பேசிக் சேலரில இருந்து 12% பிடிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்னோட 12% டைரக்ட்டா வந்துட்டு இபிஎஃப் அக்கவுண்ட்க்கு போயிரும். ஆனா அந்த ஆர்கனைசேஷன் குடுக்குற 12%ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 8.33 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம்லயும் 3.67% தான் இபிஎஃப் அக்கவுண்ட்க்கு போகும். இதனால என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல இறந்துட்டாரு அப்படின்னா, அந்த பென்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும். அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு 25 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஒருவேளை பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா, கல்யாணம் முடியிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பென்ஷன் கிடைக்கும். ஓகே. ஒருவேள அந்த பையன் கல்யாணம் ஆகாம இறந்துட்டாரு அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்துட்டு விதவையா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பென்ஷன் வந்துட்டு லைஃப் டைம் வரும். இந்த பென்ஷனோட அமௌண்ட் எத பேஸ் பண்ணீங்கன்னா,
எவ்வளோ இயர் வந்துட்டு அவங்க அந்த இபிஎஃப்ல வந்துட்டு ஆக்டிவ் மெம்பரா வந்துட்டு பணம் கட்டிட்டே இருந்தாங்க ஆர்கனைசேஷன், அதை பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? இதுதான் இந்த நியூஸ், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி, இடிஎல்ஐ, இதோட பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வேல்யூ 6 லேக்காக இருந்தது, இப்போ கரண்டாக எவ்வளோ மாற்றிருக்காங்க? 7 லேக்காக மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட சிஎம்க்கு வந்துட்டு சீஃப் அட்வைசராக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது ரியல் ஸ்டோரி தான், ஓகேங்களா? ஒரு வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, யாஸ் புயல்னு கேள்விப்பட்டிருப்பேன் நியூஸ்லலாம். ஒரிஷாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கு இடையில, ஒடிஷாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கு இடையில வந்துட்டு கரையை கடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதனால வந்துட்டு நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம் நடந்துச்சு. இப்போ அந்த கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்டிருந்தாங்க அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு. அப்போ அதோட ரிவ்யூ மீட்டிங் தான் ரீசனாக நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிஎம் மம்தா பானர்ஜி அண்டு சீஃப் செக்ரட்டரி அலபன் பந்தோபத்யா, ஓகே, இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த மீட்டிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் போயிட்டு, ஏன்னா அந்த மீட்டிங் இட் இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா, நரேந்திர மோடி வந்திருந்தாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மீட்டிங்கை வந்துட்டு அதில் பங்கேற்காம அவாய்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் என்ன அந்த டீட்டெயிலோ, என்ன பாதிப்பு வச்சோ அந்த டீட்டெயில் மட்டும் சப்மிட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்போ இது ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மீட்டிங்கை வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்ததும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போனது வந்துட்டு அந்த பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு அவமானப்படுத்துன மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் வந்துட்டு இந்த சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, அங்கே உங்களுக்கு வேற போஸ்டிங் தரோம்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆனால் சிஎம் என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு எங்களால் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு விட முடியாது, எங்களுக்கு வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு விட முடியாது. அது இல்லாமல் ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஸ்டேட்டோட பர்மிஷன் கேட்டிருக்கணும், இல்லை எங்கள் கூட வந்துட்டு கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அது அப்படி எதுவுமே பண்ண கிடையாது, அதனால எங்களால் விட முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு அலபன் பந்தோபத்யா வந்துட்டு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. இவரோட டியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மே 31 முடிய போகுது, ஓகேங்களா? உடனே என்னாச்சுன்னா, இவங்க மம்தா பானர்ஜி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை ரிசைன் பண்ணி வச்சு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு சீஃப் அட்வைசராக நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதுதான் இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு வந்துட்டு இப்போ யார் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HK திவேதி, ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி சீஃப் செக்ரட்டரியாக இருந்த அலபன் பந்தோபத்யா வந்துட்டு புதுசாக என்ன போஸ்ட்டுக்காக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டோட சிஎம்க்கு வந்துட்டு சீஃப் அட்வைசராக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு இப்போ யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, HK திவேதி. ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மம்தா பானர்ஜி. சரிங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். Chinese people can now have 3 children. Yes, at present சைனாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 141 கோடி. ஓகே, 141 கோடி. ஆக்சுவலாக இந்த ஒரு கோர்வையாக வரலாம். ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 சைல்டு பாலிசின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரி அறிவிச்சாங்க. 1 சைல்டு பாலிசின்னா மேரிட் கப்பல் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 சைல்டு பாலிசியை சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அப்பயும் பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் 2 சைல்டு இருக்கும்போது அவங்களுக்கான ப்ராப்பரான ஃபுட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு 1 சைல்டே போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சைனாவில் இன்னும் ஒரு 30 வருஷம் முடிஞ்சு அப்படின்னா இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை விட ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஏஜ்டு பர்சன் தான் அதிகமாக இருப்பாங்க, வயசானவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஜஸ்ட் கண்டிப்பாக அது வந்துட்டு நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும், உள்கட்டமைப்புக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த யங், ஓகேங்களா, இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் தேவை, ஓகே, மேன் பவர். அப்போ அந்த விஷயத்த வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான், அதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் சைனீஸ் மேரிட் கப்பல் வந்துட்டு
3 குழந்தைங்க வரைக்கும் பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸி ஜின்பிங். ஓகேங்களா? இதோட கேபிட்டல் வந்துட்டு பெய்ஜிங். இதோட கரன்சி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற கரன்சிக்கு வந்து ருப்பின்னு சொல்கிறோம். இது யூஎஸ்னா டாலர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி சைனாவில் யூஸ் பண்ணுற இந்த கரன்சிக்கு என்ன பேருன்னா ரென் மின்பி. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா அங்கூர்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் நடுறவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் அவார்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் பிளான்ட்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் பிளான்லேருந்து நம்ம ஆக்சிஜன் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்தாலுமே நேச்சுரலாக ட்ரீலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் மாதிரி அது வராது. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு அந்த மரம் நடுறதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் யாரெல்லாம் மரம் நடுறாங்களோ அதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆப் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் வந்துட்டு யாரெல்லாம் அந்த மரம் நடுறாங்களோ அவங்க வந்துட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்க நேம் எல்லாமே டீட்டெயிலாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டே ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மரம் நட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணும். தென் அதை ப்ராப்பராக வந்துட்டு 30 days வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அந்த 30th day வந்துட்டு அகெயின் இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்துட்டு அந்த 30 days வந்துட்டு ப்ராப்பராக யார் அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதில் பெஸ்ட்டான ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கான ஸ்கீம் தாங்க இது. மெயினாக இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டுனா ஜஸ்ட் சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காம நேச்சுரலாக வந்துட்டு நமக்கு இந்த ட்ரீ மூலியமாக ஆக்சிஜன் ரெடி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு சிவராஜ் சிங் சௌகான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி ஆனந்திபென் பட்டேல். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா போபால். ஓகே, இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக வரும். இந்த அங்கூர் ஸ்கீம் வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு மத்திய பிரதேஷ்னு இருக்கும். இந்த மத்திய பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. சிவராஜ் சிங் சௌகான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக். ஓகே, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம். பட் என்னாச்சுன்னா அதில் நிறைய பிளேயர்ஸ்க்கு ப்ளஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே கோவிட்னால வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்துட்டு ஐபிஎல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரிமைனிங் மேட்ச் எல்லாமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த யூஏங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இண்டிவிஜுவல் கண்ட்ரி கிடையாது. ஒரு 7 கண்ட்ரி, அபுதாபி, ஷார்ஜா, துபாய், இந்த மாதிரி ஒரு 7 கண்ட்ரிஸ் வந்து தான் இந்த யூஏன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இதில் மெயினான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஐபிஎலோட ரிமைனிங் மேட்ச் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னா யூஏஇயில் நடக்குது. இதோட டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பிசிசிஐ தான், த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட். இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்துட்டு சௌரவ் கங்குலி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, பிசிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1928 இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் நார்மல் நியூஸ் தான், நீங்கள் பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நிறையா டென்னிஸ் ப்ரொஃபஷனல் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க நவோமி ஒசாகா, இவங்க ஜப்பானை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் திடீர்னு இந்த டூர்னமெண்ட்லேருந்து விலகிறேன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு டென்னிஸ் அந்த மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோத்தவங்க ஜெயிச்சவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். இதான் அந்த ஆர்கனைசேஷனோட அந்த கமிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா? அதை யாராச்சும் பிளேயர்ஸ் வந்துட்டு அதை வயலேட் பண்ணுறாங்க, அந்த ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்துட்டு அப் டு $20,000 வரைக்கும் போடலாம். அதான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இப்போ இவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் என்னால் வந்துட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் அதை அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆர்கனைசேஷன் வந்து அதை கன்சிடர் பண்ண கிடையாது. இவங்க மேட்ச் முடிச்சுட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணி போயாச்சு.
அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கமிட்டி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நியர்லி $15,000 வந்துட்டு ஃபைன் போட்டாச்சு. இது இவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, சரி ஓகே, நான் வந்துட்டு இந்த டூர்னமெண்ட்ல இருந்து நான் ஸ்டெப்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறேன், விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை மற்ற ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் சொல்கிறேன். ஒரு ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, அவமதிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, அவங்களோட மென்டலி என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குங்களா, அது வந்துட்டு ரேங்க் வெளியிடுவாங்க. விராட் கோலி நம்பர் 1 வந்திருக்காரு, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துட்டு விமென்ஸ் டென்னிஸ் பிளேயருக்கு வந்துட்டு இந்த விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் WTA இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ரேங்க் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் படி இவங்க வந்து ரேங்க் நம்பர் 1 இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அது போக வந்துட்டு 2018 வந்துட்டு யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட்ல வந்துட்டு இவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. 2019 வந்துட்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ்ல மட்டும் டூர்னமெண்ட்லேயும் இவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2018 இவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க, 2019 சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. எஸ், செரீனா வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு அப்புறம் கண்டினியூஸாக 2 டைம்ஸ் வந்துட்டு கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதை வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க தான், நவோமி ஒசாகா. என்ன சார் கிராண்ட் ஸ்லாம்னு சொல்கிறீங்க, நான் சில பேர் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட், விம்பிள்டன் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட், யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் டூர்னமெண்ட். ஓகே, இந்த 4ம் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த இதில் பார்க்கும்போது இவங்க வந்துட்டு 2018 வந்துட்டு யூஎஸ் ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்க, 2019 வந்துட்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்க. அது போக ஏசியன் காண்டினென்ட்ல இருந்து இந்த விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனோட ரேங்க்ல வந்துட்டு நம்பர் 1 வந்த ஒரே டென்னிஸ் பிளேயர் யாருன்னா இவங்க நவோமி ஒசாகா தான் சொல்கிறேன். சரிங்களா, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பூஜா ராணி வின்ஸ் கோல்டு. எஸ், நம்ம ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்போட 31st எடிஷன் எங்கே நடந்துட்டு இருக்குன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த டூர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பூஜா ராணி, ஓகே, இட்ஸ் இந்தியன் அத்லெட். ஓகேங்களா. இவங்க வந்துட்டு கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா 75 kg விமென்ஸ் மிடில் கேட்டகரி. ஓகேங்களா. இவங்க யாரை எதிர்த்து அந்த ஃபைனலில் வந்துட்டு இவங்க கூட மோதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலூடா மௌலோனோவா. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா உஸ்பெகிஸ்தான். சரிங்களா. இப்போ ரீசெண்டாக கரண்டாக போயிட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்காக நியூஸில் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அதுலையும் ஜெயிச்சு கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, கரண்டாக போயிட்டு இருக்கேன் இந்த ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்போ எத்தனாவது எடிஷன் கேட்கலாம். இட்ஸ் 31st எடிஷன். எங்கே நடந்துட்டு இருக்குன்னு கேட்டாங்கன்னா துபாயில். எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா சாரி எந்த இதுலன்னு கேட்டாங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். மேரி கோம் பேக் சில்வர் மெடல். ஓகே, இப்போதான் பார்த்தோம் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கு 31st எடிஷன். ஓகேங்களா. ஆல்ரெடி வந்துட்டு பூஜா ராணி வந்துட்டு கோல்டு வின் பண்ணாங்க. ஜஸ்ட் இப்போ மேரி கோம் இவங்க பார்த்தீங்கன்னா சில்வர் அதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 51 kg வெயிட் கேட்டகரியில் பார்த்துருக்காங்க. தென் இவங்க கூட ஆப்போசிட்டாக யாராக இருந்ததுன்னா அந்த ரவுண்டில் வந்துட்டு நஜீம் கிசாய்பே. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா கஜகஸ்தான். ஓகே, இதை பார்த்துக்குங்க. இதில் நமக்கு எக்ஸாமைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு இந்தியன் சைடில் இருந்து 51 kg கேட்டகரியில் வந்துட்டு சில்வர் யார் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு 4 to 5 நேம்ஸ் இருக்கும். அது நம்ம வந்துட்டு மேரி கோம் வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஆம்பி டேக். எஸ், இப்போ ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹியூமன் ஆர்கானாக இருக்கட்டும், இல்லை பிளட்டாக இருக்கட்டும், இல்லை வேக்சின்ஸு, சம் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சர்டன் டெம்பரேச்சருக்குள்ளே தான் அப்படியே இருக்கும். சர்டன் டெம்பரேச்சருக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ண முடியும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கே அதிகமாக வச்சுருப்பாங்க ஃப்ரீசருக்குள்ளே தான். அதை வெளியே வச்சுனா ஆயிரும், அழுகி வீணாக போயிடும் இல்லையா, பெரிஷபிள் ஐட்டம் சொல்லுவாங்க.
அப்போ இங்கே இந்த ஐஐடி ரோப்பர் வந்துட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பிடாக். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹியூமன் ஆர்கானையோ இல்லை பிளட்டையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிஷபிள் ஐட்டத்தை கொண்டு போகும்போது அதோட ரியல் டைம் டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதோ பர்டிகுலராக இப்போ ஒரு ஆர்கனோட அந்த ஒரு 10 டிகிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணி இந்த டிவைஸில் வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போகும்போது அந்த டெம்பரேச்சர் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆனவோ இல்லை கம்மியானவோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு இன்டிமேஷன் கொடுக்கும் த்ரூ அலாரம் சொல்லுவார். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இந்த டெம்பரேச்சரோட வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு வராங்கன்னா அந்த எந்த பிளேஸ்க்கு டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிவைஸை கொண்டு போய் ஆன் பண்ணி அந்த ப்ராடக்ட்குள்ளே வச்சு பேக் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை ட்ராவல் பண்ணும்போது அது கூட இந்த டிவைஸ் அப்படியே அது கூட ட்ராவல் பண்ணும். டெஸ்டினேஷன் பிளேஸ் வந்ததுக்கு அப்புறமே இதை எடுத்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணாவே போதும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ணாவே அங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்துட்டு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? இது எந்த ப்ராஜெக்ட் கீழே இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஹப். அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஹப் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் AWADH. ஓகேங்களா? இதோட ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுமன் குமார். இந்த ஐஐடி ரோப்பர் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இதோட கேபிட்டல் வந்துட்டு சண்டிகர். ஓகே, சண்டிகர் பார்க்கும்போது இதோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா சண்டிகர் வந்துட்டு பஞ்சாபுக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல், அது போக ஹரியானாவுக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல். ஓகேங்களா? இதோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அமரேந்தர் சிங். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் வந்து சேர்ந்துருக்கும். இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு அந்த ஒரு ஆர்டர் வைஸாக ப்ராப்பராக எழுதி வச்சிங்கன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி வந்துட்டு எம்சிக்கு குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதே மாதிரி June 2 கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.